இன்றைக்கி சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் இன்றைக்கி வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. சரி, அதனால் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு சரி வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு நம்ம கிளம்புறதுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா ஒரு 10 மணி 11 மணிக்கெலாம் அங்கே போகணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சி வாசலிச்சு குழம்பு போடுறப்பி 6:30 மணி ஆயிடுச்சு. சரி, குட்டீஸும் எழுந்திரிச்சிட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வெளியில் போயிட்டாங்க. அவனை வச்சுட்டே தான் பாத்திரம்லாம் கழுவணும். அவங்க மீன் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. சரி எடுத்துகிட்டு வாங்க. நம்ம தான் கோயிலுக்கு இந்த மாதிரி சாமி ஒரு 1 இயருக்கு கும்பிட மாட்டோம். சரி இப்போ என்ன எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. தம்பி வச்சுட்டேவும் சரி பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிடலாம். ஏன்னா பாத்திரம் இருந்துச்சுன்னா அது எல்லா பாத்திரமும் அப்புறம் மீன் கவிச்சு வாடை அடிக்கும். நான் எனக்கு செஞ்சதே இல்லை, ஃபஸ்ட் டைம் தான். சரி நம்ம சாப்பிடலனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஏன்னா மாமியார் எதுவும் வந்தால் தான் மாமனார் எடுத்து கொடுத்தா தான் செய்வோமே. அதுவும் நாங்களெல்லாம் இதுதான் ஃபஸ்ட் டைம். இப்போ ஒரு 3 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. இன்ன வரைக்கும் நாங்களாம் எடுத்து சமைச்சதே இல்லை. சரி இப்போ தம்பியும் வந்துட்டான், அவனுக்கு ஊட்டணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர சொன்னேன். அப்புறம் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் அவங்க வர்றதுக்குள்ளேயுமே எல்லாம் குழம்புக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் அரைச்சி வச்சுட்டு எல்லாமே குழம்புலாம் கூட்டி வச்சுட்டு, ஏன்னா அப்புறம் அவங்க செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு அவங்க போய். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக மீன் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு வழியாக மீன் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் நான் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு குழம்பு வச்சுட்டு கிச்சனெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம். என்ன பண்ணிட்டோம், நாங்கள் கிளம்பிட்டு வாடான்னு கூப்பிட்றோம், கையில் காசு வச்சுக்கிட்டு வரவே இல்லை. இல்லைன்னா நாங்கள் நடந்து வந்தோம்னாலே போதும், அவன் எந்திரிச்சு கிளம்பிடுவான். இன்றைக்கி காசை பார்த்துட்டையும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தான். அப்புறம் நான் கதவை அடைக்க போகிறேன்னா அப்போ தான் கிளம்பி வந்தார் சாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். அப்புறம் ஏன்னா தம்பிக்கு ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு தான் நான் மெயினாக போயிட்டுருக்கேன் இப்போ. ஏன்னா தம்பிக்கு ஆதார் கார்டு வேணும். ஸோ அதனால் நம்ம போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயில் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். ரொம்ப ஃபேவரட்டான கோயில். நான் எப்போவுமே செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி நான் ரெகுலராக போயிடுவேன். இப்போ தான் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக போகாமல் இருக்கேன். ஏன்னா இல்லைன்னா வேல்முருகன் கோயில் தான் இருக்கும். அங்கேயும் செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா டான்னு கிளம்பிடுவேன். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு கோயிலுக்கு போகணுன்னா அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா எனக்கு முருகர்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் முருகர் கோயிலுக்கும் போயிட்டு அப்படியே சிவன் கோயிலுக்கும் போயிட்டு வருவேன். இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்கள் அப்பாவை பார்க்காம. இதுதான் வேல்முருகன் கோயிலுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஃபேமஸான கோயில், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் போய் வேலையே ஆகலை. அங்கே போய் குட்டீஸ் கூட நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.